ஸோ ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் 500 ஸ்டேஜஸ் ஆபி டவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் ப்ராசஸ்ஸே ஆகலை, ப்ராக்ரெஸ்ஸே ஆகலை, ரைட்டு விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் மொத்தம் 500 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது பேர் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதனால நம்ம இது பார்த்திங்கன்னா விளாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து 5 பார்ட்ஸாக பிரித்து போடலான் இருக்கேன். இது என்னதுங்க 2021 டேய் 2021 முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சுடா. இன்னுமாடா இந்த கேமை அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க? ஆமாம், இதில் அப்டேட் பண்ண என்னங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு. ஸோ ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் 2% வருது. ஐ திங்க் நம்ம 10 ஸ்டேஜஸை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இது இப்படி வருது, இல்லைன்னா அது கூட வராது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் பார்த்திங்கன்னா விளையாடி தான் ஆபின்ற ஒரு இதுவே வந்திருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய எஸ்கேப் கேம்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த சீரீஸில் அது கூடிய சீக்கிரமே இன்னொன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் இன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஸ்டோரி கேம் ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவுமே ஒன்று வருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேம் போட்டுட்ருக்கேங்க. இது மாதிரி நிற்கக்கூடாது. நான் கூட கஷ்டமாக இருக்கிறதுக்காக இப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆக்சுவலி சாவாமலே போகலாம் எல்லா ஸ்டேஜஸ்க்கும். லிட்ரலி அப்படி தாங்க இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜாக ஸோ நான் எப்படி 100 ஸ்டேஜஸ் முடித்தேன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த க்ரீன் கலர் தொட்டான் வச்சுருவேன்னு நினைக்கிறேன். தெரில, எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ வேர்ல்ட்ஸ் ஹார்டஸ்ட் ஆபின்னு சொல்லிட்டு ஒரு கேமே நான் விளையாடிருக்கேன். ஸோ அந்த கேம் இதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்டு சால்ட்டு வாட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ, இதில் கிரியா தொடக்கூடாதா? வாட் லெவல் ப்ரோ, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஆபி. நான் லிட்ரலி ஷார்ட்கட்டே எடுப்பேங்க அதுக்கு. இப்படி வந்துடும். நான் இதுக்கு அந்த பொண்ணு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இதுக்கு வேறு அந்த பொண்ணு செத்துச்சா? ஓ மை காட், அது ஒரு லெவல்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு சுத்தமாக பார்த்தீங்களா? அவங்க நிற்கிறாங்க. இதுவே முடியுது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த இது. ஸோ ரெட்டில் தொடலாமா? பொதுவாக ரெட்டில் தொடக்கூடாதுன்னு வானுங்க, அதில் என்னமோ பண்ணுறாங்க. ஓ, இதில் கீழே விழுந்துருவாமா? இதுவே எனக்கு இப்போ தானே தெரியும். அப்படின்னா கீழே கேப்பு வைங்கடா, எதுக்குடா இப்படி வச்சுருக்கீங்க? சப்பையாக இருக்குது. இந்த கேம் டெவலப்பர்ஸ் எப்படி தான் இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஆனால் இது நம்மளால ஈஸியாக முடிக்க முடியும். என்னங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு மாதிரி இருக்குது. ஒழுங்காக புரியுற மாதிரி வைங்கடா.
என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த கேம் விளாடும்போது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிற அடப்பா மேலே டெலிபோர்ட் பண்ணி விட்டீங்களா? ஸோ இப்போ தாங்க நம்ம 10% முடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா 50 ஸ்டேஜஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 100 ஸ்டேஜஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே 50 முடிச்சாச்சா? 5 மினிட்ஸில் 50s. ஓ மை காட், யோஸ் பாருங்க, 5 மினிட்ஸில் 50 ஸ்டேஜஸ் முடிச்சாச்சு. லிட்ரலி இதுவே நான் வந்து நான் ஃபேமஸாக, அதாவது நான் போட்டதுலேயே ஃபேமஸாக போன வீடியோ சொல்கிறேன். ஸோ அதில் லிட்ரலி வெறும் 27 ஸ்டேஜஸ் தான். ஆனால் அது வந்து எவ்வளோ நிமிஷம்னா 13 நிமிஷம். இதில் 50 ஸ்டேஜஸ். ஆனால் வந்து எப்படி இது வந்து வெறும் 5 மினிட்ஸில் முடிச்சிடலாமா? இல்லை எனக்கு புரியல. அப்படி தான் இருக்குது எனக்கு இது. ஸோ அப்போ அது எவ்வளோ கஷ்டம், இது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இத்தனை வாட்டி சொல்கிற ஈஸியாக. ஸோ அதில் ரேஜ் பைட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் சில கேம் இருக்கே, ஐயோயோ, அது ரேஜ் பண்ணுறதுக்குள்ள நம்ம சுற்றுவோங்க. இதெல்லாம் ஈஸி தானே. விட்டா வரும் 2 பார்ட்டில் கேமே முடிஞ்சிடும் போல. சரி, இதுக்கு ஒரு 5 பார்ட் போடலாம், பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சா சப்பையாக இருக்குங்க. இதை விட சப்பையான ஒரு கேம், ஒரு ஆபியே பார்த்தது இல்லைன்னா வச்சுக்கோங்க. ப்ரெஸ்டீஜ் லெவல் 0ன்னா எனக்கு இன்னும் புரியல. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். லெவல் 50 தாண்டியாச்சு. என்னன்னா எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு செத்து தாங்க. நல்ல வேலை இதில் ஃபாஸ்ட்டு ரீஸ்பேனிங் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. சில கேம்லாம் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னங்க ஸ்டேஜ் இது? இப்படி வச்சா நாங்கள் தோற்றுருவோம்மா? நான் கேட்குறேங்க, இப்படி வச்சா நான் தோற்றுருவேன். ஸோ இதை விட நல்ல ஆபி கேம்ஸ்லாம் இருக்குங்க. மவுண்ட்ஸ் வேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ ஒரு வேளை கமெண்ட்ஸில் மவுண்ட்ஸ் வேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கேம் பிளேவும் போடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கேன். ஸோ நிச்சயமாக இதே முடிச்சிடுவாங்க 5 நிமிஷத்தில். என்னடா ஆச்சு? ஒரு தொடக்கூடாதா? சூப்பர். இது தெரியும் தொடக்கூடாதுன்னு. ரெட் கலரில் வைங்கடா, அப்போ வந்து எனக்கு இதாக இருக்குது. கலராக வச்சுருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு நடந்து வரேன், செத்து. ஸோ என்னங்க இன்னும் 18 போக மாட்டேன். இப்போ என்ன? இதில் போடக்கூடாதா? சூப்பர். ஒரு வாட்டி புரிஞ்சிருச்சுன்னா போதும், மொத்தத்தையும் செஞ்சு விட்டுருவோம். எஸ், இட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் ஒரு காலத்தில் என்னால் முடியவே இல்லைடா, என்னால் இதெல்லாம் விளாடவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ எனக்கு ஏதோ அது சப்பையாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இது கேப்லேயே போயிடலாம். இது வேறையா? அதுக்கப்புறம் நான் மட்டும் இதில் தோற்றுக்கிட்டே இருக்கேடா.
ஸோ பார்த்தீங்கன்னா 100 ஸ்டேஜஸ் முடிச்சாச்சு. லிட்ரலி 10 நிமிஷம் தான் ஆகுது வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதனால் ஒரு 150 முடிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐயோ இது வேறு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டு வைங்களேன்டா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா குழப்புற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. வந்துட்டான்ல நெக்ஸ்ட் அப்டேட் எப்போன்னு. டேய் இது என்னடா ஸ்டேஜு? ஆமாம், நெக்ஸ்ட் அப்டேட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய அப்டேட்டை இப்போ போட்டு காமிச்சிட்ருக்கோம். 21% முடிச்சாச்சுங்க இந்த கேம். அவ்வளோதான். இது என்ன? ஓ சூப்பர்ப்பா, அட்லீஸ்ட் அதையாவது நான் பார்த்துப்பேன். கரெக்டாக சத்துனானா இல்லை? ஐயோ நான் கீழே தான் சத்து. எனக்கு இந்த ப்ளஸ்ஸு நடுவில் இப்படி ஸ்கொயரில் போட்டேன். எனக்கு சில கண்ட்ரிஸ்க்கு இப்போ என்ன நடந்துச்சு? ஸோ சில கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். எக்ஸாம்பிள் டென்மார்க்கு, சுவிட்சர்லாண்டு, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சமாவது டஃப்பாக இருக்குங்கடா. ஈஸியாக போகிற வழியில் தான் போகணும் அப்படின்ற என்ன ஐட்டங்களோ அடப்பாவில இப்படிலாம் வச்சா நான் எப்படிங்க போவேன்? அவ்வளோதான். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? ஓ இதெல்லாம் ஈஸி தான், பட் நான் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக சில ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்ருக்கேன். அண்டு கரண்ட்லி அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது சிலதை தவிர. ஏன்னா அது ஏற்கனவே கண்டுபிடிச்சி ஒர்க் ஆனது, அதனால அதை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏய் இப்போ என்னடா நடந்துச்சு? ஆனால் இப்போயும் கொல்லலையா? ஏய் நீங்களே பார்க்குறீங்க, நான் அதை தொடவே இல்லை. என்ன நடக்குதோ சரி. இந்த மாதிரி கேம்னாலும் இப்படி தான். ஸோ இப்போ நான் சென்டரில் போயிடுறேன். குழியில் விழுறதுக்கு பதிலாக நான் இப்படியே போய் கலரே தெரியலங்க, பிளெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ இப்போ நான் கீழே விழுந்திருப்பேன் அண்ட் நான் விழுந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாங்க கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா 150க்கு ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 4% தான் இருக்குது. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. 15னா இப்போ ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆகும். 50 மினிட்ஸில் ஆகியே முடிஞ்சிருங்க. எஸ் என்னங்க பேகெல்லாம் தந்துட்டுருக்காங்க. பேக் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது. இன்னும் 3% தான். எஸ் இப்படி தான் ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அங்கே தான் இருக்குது அடுத்த ஃப்ளோருக்கான என்ட்ரன்ஸ். ஸோ அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் வந்தாச்சு. ஸோ கிட்ட வந்தாச்சுங்க. 29% வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ 150 லெவல்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த வீடியோவில் வரோங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் பாய்.